இவிஎம்க்கு எதிராக எதிர்கட்சிகள் ஏன் போராட மாட்டாங்க? இதுதான் இன்னைக்கு நாடு பூரா மக்கள் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. எந்த எதிர்கட்சியும் ஏன் இவிஎம் தடை பண்ணிட்டு வாக்குச்சீட்டு வேணும்னு கேட்கறது இல்ல, ஏன் அதுக்காக போராடுறது இல்ல அப்படிங்கறது இந்த கேள்விக்கான ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு சில முக்கியமான விவரங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி தான் இந்த பதிவு. நிறைய எதிர்கட்சிகள் நம்ம நாட்டில் இருக்கு. இப்ப காங்கிரஸ் பிரதான எதிர்கட்சி, தேசிய லெவலில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி காங்கிரஸ் இருக்கு. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இதெல்லாம் நேஷனல் பார்ட்டிஸ். அது இல்லாம திமுக மாதிரியான மாநில கட்சிகள் இருக்கு. திமுக, ஆர்ஜேடி, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி பார்ட்டி, இப்படிப்பட்ட எதிர்கட்சிகள் மாநில அளவில் இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கிறாங்க. இதுல எந்த கட்சியுமே இவிஎம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி தீவிரமா போராடுறது இல்லை. முக்கியமா ஆல் இண்டியா பார்ட்டிஸ் எடுத்துக்குவோம். முதல்ல இப்ப ஆல் இண்டியா கட்சிகள்ல காங்கிரஸ் அது கிட்டத்தட்ட RSS உடைய ஒரு விங்கு மாதிரி தான் காங்கிரஸ் செயல்பட்டு இருக்கு. அது ஒரு பிராமின் பார்ட்டி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்ப அவங்க அன்னும் சொல்ல போனா இந்த இவிஎம் அப்படின்ற சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணி வாக்குச்சீட்டு முறையை ஒழிச்சு கட்டினதுல காங்கிரஸ்க்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு இந்தியாவில். அப்ப காங்கிரஸ் இதுக்கு எதிராக போராடுறது முன்வர மாட்டாங்கன்னா அது நம்ம புரிஞ்சுக்க முடியும். அது ஒரு RSS ஓட விங்கா இருக்கா, பிராமினிசத்தை இங்க ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக தான் அந்த கட்சி செயல்படுறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். அவன் போராட மாட்டான், அது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் இருக்கு. இப்போ சிபிஎம், சிபிஐ இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெண்டு பிரதான தேர்தலில் பங்கேற்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள். அதுக்கு பிறகு சிபிஐ எம்எல், இதுவும் இன்னைக்கு ஒரு முக்கியமான கம்யூனிஸ்ட் பார்ட்டியா இருக்கு. பீகார் மாதிரியான மாநிலங்கள்ல அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் கொஞ்சம் இருக்கு. அப்ப இந்த கட்சிகள் இவிஎம்க்கு எதிராக தீவிரமா போராடணும் ஆக்சுவலா. ஏன்னா இவங்க மற்ற நாங்க முதலாளித்துவ கட்சி கிடையாது, நாங்க புரட்சிக்காக நிக்கிறோம், மக்களுக்காக நிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகள். இப்ப இந்த கட்சிகள் ஏன் போராடுறது இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நாம தொடர்ச்சியா இந்த பிரச்சனைக்காக போராடிட்டு இருக்கிறோம். இந்த எதிர்கட்சிகள் பூராத்தையுமே தொடர்ந்து நம்ம போய் நேரடியாக சந்திச்சுட்டு இருக்கோம். நேரடியாக சந்திச்சு அந்த லீடர்ஸை சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். இப்ப இவிஎம் சம்பந்தமா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, ஏன் நீங்க போராட மாட்டீங்க அப்படிங்கறத தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். முக்கியமா கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் சந்திச்சு நம்ம எடுத்த நடவடிக்கையில இதுல எக்ஸ்பிளைன் பண்றோம். இந்த வீடியோல நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். அதுக்கு முன்னாடி இந்த இவிஎம்மோட பிரீஃப் ஹிஸ்டரியை நம்ம பார்க்கணும். 1977ல இது ஜனதா பார்ட்டி இருக்கும்போது தான், இப்ப இந்த வாஜ்பாய், அத்வானி, இப்ப பிஜேபியோடைய லீடர்ஸ் எல்லாம் இப்ப அந்த கட்சியில இருக்கிறாங்க. எல்லாம் சேர்ந்து ஜனதா கட்சின்னு ஒரு கட்சி வச்சிருக்காங்க, காங்கிரஸுக்கு மாற்றா. அது ஆட்சிக்கு வந்த புதுசுல தான் அந்த இவிஎம் சம்பந்தப்பட்ட ஒரு டிபேட்டை ஆரம்பிக்குது. ஒரு மாடல் இவிஎம் இசிஐஎல் ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அவன் தான் முதல்ல இதை உருவாக்குறாங்க. 1977ல இதுக்கான ஐடியா வருது. 79ல ஒரு ஒர்க்கிங் மாடல் கொண்டு வந்துறாங்க. ஜனதா பார்ட்டி அந்த பீரியட்ல கொண்டு வந்துறாங்க. முதல்ல இதுதான் ஸ்டார்டிங். அது பிறகு 1980ல அரசியல் கட்சிகளுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறான். ஈசி எலெக்ஷன் கமிஷன் அவங்க உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த இவிஎம் டெமோ பண்ணி காமிக்கிறான் 1980ல. அது அப்போ காங்கிரஸ் ஆட்சி, இந்திரா காந்தி வந்துருது. ஜனதா கட்சி கவுந்து திருப்பி எலெக்ஷன் நடந்து இந்திரா காந்தியோட ஆட்சி வந்துருது, காங்கிரஸ் ஆட்சி வந்துருது 1980ல. அதுக்கு பிறகு 1982ல கேரளால நடந்த சட்டமன்ற தேர்தலை ஒட்டி ஒரு சட்டமன்ற தொகுதியில, பரூர் அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதியில ஒரு 50 பூத்துல இவிஎம் யூஸ் பண்ணி பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இதுதான் முதல்ல தேர்தல் இந்தியாவில் பயன்படுத்தினது. 1982ல கேரளால கம்யூனிஸ்ட் போட்டி போடுற சிபிஐ வேட்பாளர் தான் அங்க ஜெயிக்கிறாரு. அந்த தேர்தலில் அந்த பரூர் தொகுதியில அசம்பிளி எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாரு. 123 ஓட்டுல ஜெயிக்கிறாரு. மொத்தம் இருக்கக்கூடிய பூத்துல 50 பூத்துல மட்டும் இவிஎம் பயன்படுத்துறாங்க, மற்றதெல்லாம் பேலட்டை யூஸ் பண்றாங்க. இதுல இந்த தோத்து போன கேண்டிடேட் ஏசி ஜோஸ்ன்னு சொல்லி இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட், அவர் தான் வழக்கு போடுறாரு. இது ஏத்துக்க முடியாது. இவிஎம் என்ன காரணம் அப்படின்னா, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துல திருத்தமே எதுவுமே பண்ணல. அதுக்கு முன்னாடி பேலட்ல எலெக்ஷன் நடத்தணும் அப்படிங்கறதா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துல இருக்கு. அந்த சட்டத்தை ரெஃபர் பண்ணி இவர் என்ன அது அடிப்படையில தான் தேர்தல் நடக்குது. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அடிப்படையில தான் தேர்தல் நடக்குது. அதுல சட்டத்துல பேலட்ல தான் தேர்தல் நடத்தணும் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க இவிஎம் பயன்படுத்தி, மிஷினை பயன்படுத்தி தேர்தல் நடத்தி இருக்காங்க. அதுல 123 ஓட்டுல நான் தோத்துருக்கேன், இதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, ஹைகோர்ட்ல வழக்கு போடுறாரு. ஹைகோர்ட்ல டிஸ்மிஸ் ஆகுது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாரு. சுப்ரீம் கோர்ட்ல என்ன பண்றாங்கன்னா இவருடைய அப்பீல இவருடைய இதை ஏத்துக்கிறாங்க. இவருடைய பெயர் ஏத்துக்கிட்டு இவிஎம் பயன்படுத்தக்கூடாது, வாக்குச்சீட்டுல ரீஎலெக்ஷன் நடத்தணும், அந்த இவிஎம் பயன்படுத்துற பூத்துல எல்லாம் ரீஎலெக்ஷன் நடத்தணும்னு சொல்லி வருது. அதோட ரிசல்ட் 84ல நடக்குது. இது 2 வருஷம் கழிச்சு 84ல இந்த தேர்தல் நடக்குது. அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ல இந்த ரெண்டாவது இந்த கேண்டிடேட் ஏசி ஜோஸ், அந்த இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் கேஸ் போட்டார்ல, அவர் ஜெயிக்கிறாரு.
ஜெயிச்சதா முதல்ல இவிஎம்ல நடந்தப்போ ஜெயிச்ச அந்த சிபிஐ கேண்டிடேட் தோத்து போயிடாரு. 1446 ஓட்டு வித்தியாசத்துல அந்த இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ஜெயிச்சிடாரு. இது ஒரு பெரிய விவாதமா கேரளா முழுக்க நடக்குது. என்ன காரணம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே இவிஎம் ஒரு ஃப்ராடு ஃபேக் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண ரிசல்ட். ஆக்சுவலா இந்த 82 அசம்பிளி எலெக்ஷன் அதுல இவிஎம் பயன்படுத்தினது, திருப்பி கேஸ் போட்டு 84ல இவிஎம் பயன்படுத்தின இடங்கள்ல பூரா திருப்பி பேலட்ல நடந்து தோத்த கேண்டிடேட் ஜெயிக்கிறார். 2வது இடத்துல அந்த இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ஜெயிக்கிறாரு, ஜெயிச்ச கேண்டிடேட் தோக்குறாரு. அப்ப இது முழுக்க கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தெரியும். ஏன்னா முதல் அனுபவமே கேரளால தான். கம்யூனிஸ்டுகள் வலுவா இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், சிபிஐ சிபிஎம் ரெண்டு கட்சிகளுமே. சட்டத்தை திருத்தாம இப்படி இவிஎம் பயன்படுத்த முடியாது அப்படிங்கறதா சுப்ரீம் கோர்ட்டுடைய வேடிக்ட் அந்த கேரளா கேஸ்ல. அப்ப அதனால என்ன பண்றாங்க, இவங்க 1988 டிசம்பர்ல ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது சட்ட திருத்தம் கொண்டு மசோதா கொண்டு வராங்க, லோக்சபா ராஜ்யசபால கொண்டு வராங்க, வாதம் நடக்குது. எந்த கட்சியுமே எதுக்கல. இது மட்டும் இல்லாம இவிஎம் பயன்படுத்தணும் அப்படின்றது மட்டும் இல்லாம 18 இயர்ஸ் அப்ப ஓட்டிங் ஏஜ் 21 இருந்தது. 21 வயசு பூர்த்தியானதா வாக்காளர். அதை 18 குறைக்கிறாங்க. அதையும் சேர்த்து இந்த சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. இதுக்கான விவாதத்துல எந்த கட்சியுமே எதிர்ப்பு தெரிவிக்கல. காங்கிரஸ் பெரிய மெஜாரிட்டியில ஜெயிச்ச தேர்தல் அது. 404 சீட்டு ஜெயிச்ச தேர்தல் அது. 2 சீட்டு தான் பிஜேபி அங்க அப்போது ஜெயிச்ச தேர்தல் அந்த தேர்தல். அப்ப அந்த எல்லாமே சப்போர்ட் பண்றாங்க அந்த மசோதாக்கு. சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ், பிஜேபி எல்லா கட்சிகளுமே சப்போர்ட் பண்ணி தான் அந்த மசோதா நிறைவேற்றப்படுது. இந்த சட்ட திருத்தத்தோட சேர்த்து அது சட்ட திருத்தம் கொண்டு வரதுக்கான காரணங்கள் என்ன, அதுக்கான ரீசனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் அரசாங்க தரப்புல கொடுக்குறாங்க. அப்ப அதுல என்ன சொல்றாங்கன்னா, சென்சிட்டிவான இடங்கள்ல இவிஎம் நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கு. ஒரு 150 தொகுதி வரைக்கும் இந்தியால சென்சிட்டிவான தொகுதி. அப்ப அங்கெல்லாம் பேலட்ல நடத்துறதுல சில சிரமம் இருக்கு. அதை இவிஎம் வச்சு நடத்துறது சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி அதை கொண்டு வராங்க, சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. அந்த டிபேட்ல சிபிஎம் ஸ்டாண்டா சோம்நாத் சாட்டர்ஜி, அப்ப சிபிஎம் உடைய பார்லிமெண்ட் மெம்பரா இருந்த சோம்நாத் சாட்டர்ஜி என்ன சொல்றாருன்னா, அப்படி குறிப்பிட்ட சில இடங்கள்ல மட்டும் பயன்படுத்தக்கூடாது, எல்லா இடங்களையும் பயன்படுத்தணும் இவிஎம் அப்படிங்கறத சோம்நாத் சாட்டர்ஜி பதிவு பண்ணியிருக்கிறார். அப்ப இவிஎம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கறத கம்யூனிஸ்டுகளுடைய ஸ்டாண்டா இருந்திருக்கு ஆரம்பத்துல இருந்து. அதே மாதிரி மம்தா பானர்ஜி, இன்னைக்கு இவிஎம் எதுக்கிறதா சொல்லக்கூடிய மம்தா பானர்ஜியும் கூட அப்போ காங்கிரஸ் எம்பி, அப்ப மம்தா பானர்ஜி 88ல அவங்களும் இவிஎம் சப்போர்ட் பண்ணி இவிஎம் வேணும், கண்டிப்பா அது வேணும்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கிறாங்க. மசோதா நிறைவேறிடுச்சு. எல்லா கட்சியுமே சேர்ந்து மசோதா நிறைவேற்றுறாங்க. அது பிறகு அதை படிப்படியா செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. நடைமுறைக்கு வந்துருச்சு. 1998ல டெல்லி, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் இந்த மாநிலங்கள்ல ஒரு 16 எம்எல்ஏ தொகுதியில மட்டும் இதை பயன்படுத்துறாங்க. அது பிறகு 1999 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒரு அர்பன் கான்சென்ட்ரேட்டட் தொகுதியில ஒரு 46 எம்பி தொகுதியில பயன்படுத்துறாங்க. 2001 சட்டமன்ற தேர்தலில் தான் தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், பாண்டிச்சேரி இதுலதான் முழுமையா இவிஎம் பயன்படுத்திருக்காங்க. முழுமையா இவிஎம் பயன்படுத்தப்பட்ட முதல் மாநிலங்கள் எதுன்னு பார்த்தா கம்யூனிஸ்டுகள் பலமா இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால், கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி இங்கதான் அதை முழுமையா 2001ல நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க. 2004 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல முழுமையா இந்தியா பூரா இவிஎம் பயன்படுத்திருக்காங்க. ஆக்சுவலா இவங்க ஆரம்பத்தில் என்ன சொன்னது அப்படின்னா, சென்சிட்டிவான இடங்கள்ல மட்டும் நாங்க பயன்படுத்துவோம் சொன்னது. ஆனா முதல்ல சொல்லிதான் சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேலட்ல இப்ப நினைச்சாலும் வாக்கு சீட்டல் முறையில தேர்தல் நடத்த முடியும், தேர்தல் கமிஷன் நடத்த முடியும். சட்டத்தில் அதுக்கான ப்ரொவிஷன் இருக்கு. ஏன்னா சட்ட திருத்தம் 1988ல கொண்டு 89 நடைமுறைக்கு வந்துட்டாலும் கூட அதுக்கு பிறகு பேலட்ல 89 பார்லிமெண்ட் எலெக்ஷனு, 91 பார்லிமெண்ட் எலெக்ஷனு, 96 பார்லிமெண்ட் எலெக்ஷனு, 98ல அந்த 46 தொகுதியை தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் நடந்த எலெக்ஷனு, இப்படி எல்லா தேர்தலுமே வாக்குச்சீட்டுல தான் நடந்திருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடந்த 96 சட்டமன்ற தேர்தல் உட்பட இந்த சட்ட திருத்தத்துக்கு பிறகு 96 நடந்த சட்டமன்ற தேர்தல் உட்பட எல்லாமே வாக்குச்சீட்டுல நடந்திருக்கு. அப்ப வாக்குச்சீட்டுல நடத்துறதுக்கும் ப்ரொவிஷன் இருக்கு சட்டத்தில். அதுதான் ஏன்னா அதுதான் கான்ஸ்டிடியூஷன் ஆரம்பத்துல இருந்து வர்றது. சுதந்திரம் அடைஞ்சு நமக்கு கான்ஸ்டிடியூஷன் உருவானதுல இருந்து பேலட்ல எலெக்ஷன் நடத்தணும், வாக்குச்சீட்டுல தேர்தல் நடத்தணும் அப்படிங்கறத சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயம். அதான் இங்க அரசியல் சாசனத்துல அப்படிதான் இருக்குது, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துல அப்படிதான் இருக்குது. அதுல ஒரு அமெண்ட் பண்ணிருக்காங்க. என்ன அமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா, தேர்தல் கமிஷன் நினைச்சால் குறிப்பிட்ட சில இடங்கள்ல அவங்க நினைச்சா பயன்படுத்தலாம் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட வச்சுக்கிட்டு உள்ள இந்த ஒட்டகம் முதல்ல நுழையும் போது தலையை மட்டும் விடும் கூடாரத்துக்குள்ள, அப்புறம் அப்படியே மொத்தமா கூடாரத்தை காலி பண்ணி போட்டுரும். அது மாதிரி இவனுக்கு குறிப்பிட்ட சில இடங்கள்ல நாங்க இவிஎம் பயன்படுத்துவோம் சொல்லி உள்ள நுழைஞ்சு மொத்தத்துக்கும் இவிஎம் சொல்லி கொண்டு வந்துட்டாங்க 2004ல. இதான் இவிஎம் வரலாறு. இதுக்கு பிறகு அந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் முடிஞ்ச 2வது தேர்தலில் பிரச்சனை உருவாரு. ஆரம்பத்துல இருந்தே இதுக்கு எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட
2009 தேர்தல் முடிவுக்கு பிறகு பிரச்சனை பெருசாகுது. யூபிஏ கவர்மெண்ட் 2வது தடவை ஜெயிச்சு மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் வராப்ல. அப்ப முறைகேடு நடந்திருக்கு, நிறைய இடத்துல ஃபிராடு நடந்திருக்கு, இவிஎம் ரிசல்ட் ஃபிராடு நடந்திருக்குன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுனது யாருன்னா பிஜேபி. பிஜேபி தான் அதிகமா பேசுனது. அத்வானி இல்ல திருப்பி பேலட் பேப்பர் கொண்டு வரணும், வாக்குச்சீட்டு திருப்பி கொண்டு வரணும்னு சொல்லி டிமாண்ட்லாம் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது டெமோக்ரஸி அட் ரிஸ்க்னு சொல்லி புத்தகம்லாம் வெளியிட்டு இருக்காங்க பிஜேபி. இவிஎம்ல எப்படி எல்லாம் திருட்டுத்தனம் நடக்குது, மோசடி பண்ண முடியும், டெக்னாலஜி பயன்படுத்தி எப்படி எல்லாம் பண்ண முடியும்னு சொல்லி பெரிய அளவுக்கு இஷ்யூ ஆக்கினது எந்த கட்சினா பிஜேபி. பிஜேபி அதனுடைய தலைவர் அத்வானி தான். அது மாதிரி இன்னொரு பக்கா சங்கியா இருக்கு சுப்பிரமணிய சாமி. அந்த சுப்பிரமணிய சாமி சுப்ரீம் கோர்ட்ல போய் வழக்கு போடுறாப்ல. இந்த பிரச்சனை எல்லாம் பிஜேபி ஒரு பக்கம் கிளப்புறாங்க. அப்ப மட்டும் கொஞ்சம் எச்டி மாதிரியான லீடர், சிபிஎம் லீடர்ஸ் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அந்த கட்டத்தில் பிஜேபி இவிஎம்ல திருத்தம் நடக்குது, மோசடி நடக்குதுன்னு சொன்னப்ப மட்டும் சிபிஎம் பிஜேபி சார்பா பேசியிருக்காங்க. மற்ற எந்த கட்டத்திலும் இது வரைக்கும் அவங்க பேசினதுல இவிஎம்க்கு எதிராக பேசவே இல்லை அவங்க. அப்ப அது ஒண்ணு நடந்திருக்கு 2009. அது பிறகு 2012 சுப்பிரமணிய சாமி போய் இவிஎம்ல நம்பகத்தன்மை இல்லை, இவ்வளவு ஃபிராடு நடந்திருக்கு, இவ்வளவு மோசடி நடந்திருக்கு, எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய எல்லாம் குறி வச்சு இவிஎம்ல மோசடி நடந்திருக்கு நிறைய டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து இதுக்கு மாற்றாக விவிபேட்டை கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு சொல்யூஷனையும் கேட்கிறாப்ல, ஒரு பிரேயர் கேட்கிறாப்ல. அதை தேர்தல் கமிஷன் என்ன பண்றான்னு ஒத்துக்கிட்டு நாங்க அதுக்கான வேலை ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டோம், இந்த விவிபேட்னு சொல்லி ஒரு மிஷினை கொண்டு வர்றோம், அது கண்ணில் தெரியும், இவங்க எந்த பட்டன் அமுத்துறாங்கன்னா அந்த சின்ன கண்ணில் தெரியும், அதை பார்த்து இவங்க நம்பணும். இதுதான் தேர்தல் கமிஷன் சொல்றான். அதான் சுப்பிரமணிய சாமி கேட்டது. இது எல்லாமே ஒரு சதி, ஒரு கான்ஸ்பிரசி. இது எல்லாமே இந்த ஆர்எஸ்எஸ் இந்த பிராமின் கும்பலோட கான்ஸ்பிரசி தான் மொத்தமே. அப்ப அவன் என்ன சொல்றான்னா கடைசியா மக்களுடைய பொதுவான இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கண்ணில் பாக்குறது காதுல கேட்கறதுலாம் உண்மை கிடையாது. முழுமையா விசாரிச்சு முழுமையா இதுதான் ஃபேக்ட், இதுதான் உண்மை அப்படின்றத சயின்டிபிக்கா ஆய்வு பண்ணி தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஏத்துக்க முடியும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, தேர்தல் கமிஷன் இந்த விவிபேட் மிஷினை கொண்டு வச்சுக்கிட்டு நீ ஒரு பட்டனுக்கு அமுத்துற இல்ல, நீ அமுத்துற பட்டன் அந்த ஸ்கிரீன்ல தெரியுது இல்ல, அதை நீ நம்பணும், கண்ணில் பார்த்து நீ நம்பணும், கண்ணில் பார்த்து அதைத்தான் பிரச்சாரமே பண்றாங்க இன்னைக்கு தேர்தல் கமிஷன். கலெக்டர் சார்பில், மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் சார்பில் ஊருக்கு போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த விவிபேட்டை கொண்டு வரணும்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி ஒரு கேச போடுறான். அதை தேர்தல் கமிஷனும் நாங்க ஏற்கனவே அந்த வேலை பண்ணிட்டு எல்லாம் சேர்ந்து பண்ற வேலை இது எல்லாமே. சுப்ரீம் கோர்ட், தேர்தல் கமிஷன், இந்த அரசு சங்கிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாடகத்தை நடத்தி என்ன பண்ணிட்டானுங்க, இந்த விவிபேட் அப்படின்னு ஒண்ணு கொண்டு இவிஎம் ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டாண்ட் பண்ணி தான் இவனுக்கு பவருக்கு வரானு. 2014 இவனுக்கு பவருக்கு வரானு. அதுல இருந்து இவிஎம் மோசடிகள் பெருசா நடக்க ஆரம்பிக்குது, பெரிய அளவு நடக்க ஆரம்பிக்குது. 2017 இது பெரிய சிக்கலாகுது, பெரிய அளவுக்கு வாதமானது அப்படின்றது உத்தரப்பிரதேசம், மணிப்பூர், உத்தரகண்ட் இந்த தேர்தலில் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது முக்கியமா உத்தரப்பிரதேசத்துல பெரிய அளவுக்கு குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா சமாஜ்வாதி பார்ட்டியும் பிஎஸ்பியும் கூட்டணி, ரெண்டு கட்சியும் ரெண்டு பிரதான கட்சிகள் கூட்டணி சேர்ந்து அந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. பிஜேபி தனியா நிக்கிறான். அப்ப இந்த சூழ்நிலையில இந்த ரெண்டு கட்சி ஒரு கதை சொல்லுவாங்கல்ல சங்கியில் எப்பயுமே, இது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல. இது ரெண்டும் பிரதானம் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்ட கட்சிகள். இது அந்த முரண்பட்ட கட்சிகள் கூட்டு வச்சதுனால அது ஓட்டு மாறி பிஜேபி ஜெயிச்சுன்னு ஒரு கதை சொல்லி ஃபுல்லா ஃப்ராடு பண்ணி என்ன பண்றாங்க, பிஜேபி அங்க ஜெயிக்கிறாங்க, உத்தரப்பிரதேசம் ஜெயிக்கிறாங்க. பெரிய விவாதம் ஆகுது. மகாராஷ்டிரால இதே மாதிரி நிறைய இடங்கள்ல மாற்றாங்க, பிரச்சனைகள்லாம் உருவாகுது. அப்ப இந்த சூழ்நிலையில என்ன நடக்குதுன்னா திரிபுராவுக்கு தேர்தல் வரப்போகுது. இதுக்கு அடுத்த கட்டமா எலெக்ஷன் திரிபுராவுக்கு அந்த 2018 தேர்தல் வரப்போகுது. 17 அதுக்கான வேலைகளை அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திரிபுராவில் பிஜேபியுடைய லீடரா இருந்த அந்த மாநில தலைவராக இருந்த பிப்ளவ் தேவ் என்ன ஒரு கூட்டத்தில் பேசுறான் தெளிமுறான்ற இடத்துல. 2017 ஏப்ரல் நடந்த ஒரு பேரணியில என்ன பேசுறான்னா, ஏன்னா இது பிப்ரவரியில முடிஞ்சிருக்கு. யூபி, உத்தரகண்ட், மணிப்பூர்ல பிப்ரவரி 2017 முடிஞ்சு பிராடு பண்ணி ஜெயிச்சிட்டானுங்க. அவன் அந்த அடுத்த 2 மாசம் கழிச்சு அவன் பேசுறான், உத்தரப்பிரதேசல என்ன நடந்துச்சோ, உத்தரகண்ட்ல என்ன நடந்துச்சோ, மணிப்பூர்ல என்ன நடந்துச்சோ அதுதான் திரிபுராவில நடக்கும், மோசடி நடக்கும். அன்னைக்கு திரிபுராவில் சிபிஎம் உடைய முதலமைச்சர் இருந்த மாணிக் சர்க்கார் அவரை மென்ஷன் பண்ணி அவன் சொல்றான், மாணிக் சர்க்கார் போய் ஓட்டு போட்டாலும் அது தாமரைக்கு தான் போகும். யார் வர ஓட்டு எந்த சின்னத்துக்கு போகணும் முடிவு பண்றது நானும் மோடி தான் முடிவு பண்ணுவோம். இப்படி எல்லாம் அவன் பகிரங்கமா பேசுறான். মানিক বাবু নিজেও যদি ভোট দেন সেটাও পদ্ম ফুলেই যাবে। যেটা উত্তরপ্রদেশে হয়েছে, যেটা মণিপুরে হয়েছে, সেটা ত্রিপুরাতে হবে। பகிரங்கமா பேசுறா. அதை பெரிய அளவுக்கு இஷ்யூ ஆக்கவே இல்லை. சிபிஎம் அதை பெரிய இஷ்யூ ஆக்கவே இல்லை. அதுக்கு பிறகு இதெல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருக்கு. உத்தரப்பிரதேச பிரச்சனை, உத்தரகண்ட், மணிப்பூர், மகாராஷ்டிரா, இப்படி இந்த பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருக்கும் போது இவிஎம் மேல நம்பகத்தன்மை, ஏற்கனவே இவிஎம் மேல நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இது பெரிய அளவுக்கு சிக்கல பிரச்சனைகளை உருவாக்குது, நம்பகத்தன்மை இல்லாத ஒரு சூழலை உருவாகுது.
அப்ப இவங்க என்ன பண்றாங்க, ஒரு நாடகத்தை நடத்துறாங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன பண்றாங்க, சங்கிகள் வந்து ஹேக்கத்தான் ஒன்று நடத்துறாங்க. இந்த மாதிரி நாங்க வந்து சேலஞ்ச், இவிஎம் சேலஞ்சு, யாரோ நீங்க வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுங்க, இவிஎம் மோசடின்னு சொல்றீங்கல்ல, ப்ரூவ் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லி ஒரு ஏற்பாட்டை வந்து 2017 ஜூன்ல வந்து நடத்துறாங்க தேர்தல் கமிஷன். அதுல வந்து இவங்க சொல்லுவாங்க சங்கிகள்லாம், தேர்தல் கமிஷன் கூட்டப்பெல்லாம் நீங்க போய் வந்து அதை ப்ரூவ் பண்ணிருக்கலாம்ல, மோசடி நடக்குதுன்னு சொல்லி சொல்லலாம்ல, ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கலாம். எந்த பப்ளிக்கையும் கூப்பிடல தேர்தல் கமிஷன் வந்து, பப்ளிக் எல்லாம் கூப்பிட்டு ப்ரூவ் பண்ண சொல்லல. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை கூப்பிட்டான். தேர்தல் கமிஷனால அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை கூப்பிட்டுருக்கான். அதுல வந்து போன பெரும்பாலான கட்சிகள் போகல, ஒரு சில கட்சிகள் தான் போயிருக்கிறாங்க. என்சிபி, சிபிஎம் இந்த கட்சிகள் போயிருக்கிறாங்க. ஆம் ஆத்மி வந்து நாங்க தனியா நடத்துவோம், நாங்க வந்து ஹேக்கத்தான வந்து இந்த மாதிரி இவிஎம்ல ஃப்ராட் பண்ண முடியும்னு சொல்லி நாங்க தனியா நடத்தி ப்ரூவ் பண்ணுவோம், உடனே நாங்க நம்ப தயாரா இல்லைன்னு சொல்லி அவன் வந்து போய் வந்து சொல்லிட்டு வந்துட்டாங்க ஆம் ஆத்மி. என்சிபியும் சிபிஎம்மும் கலந்துக்கிறாங்க. ஆக்சுவலா சிபிஎம் வந்து அப்பதான் வந்து இந்த பிரச்சனை பெருசாக்க வேண்டிய சூழல் அவங்களுக்கு. ஏன்னா திரிபுரால தேர்தல் நடக்க போது அவங்க ஏற்கனவே பேசியிருக்காங்க, பிப்ளப் தேவ் வந்து ஏப்ரல்ல பேசியிருக்கா. இதெல்லாம் மென்ஷன் பண்ணி இவிஎம் பெரிய பிரச்சனையை மாத்திருக்கலாம், இவங்க சிபிஎம் வந்து பண்ணிருக்கலாம். ஆனா சிபிஎம் வந்து அது பெருசா இஷ்யூ ஆக்கல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஹார்ட்வேரை வந்து நாங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க நினைச்சோம், அதுக்கான எக்ஸ்பர்ட் ஆட்கள் எல்லாம் கூட்டு போனோம், அதுல நாங்க சோதனை பண்ண நினைச்சோம், அப்ப பண்றதுக்கு நாங்க அனுமதி கேட்டா பண்றதுக்கு அனுமதிக்கல. அவங்க ஹார்ட்வேரை பத்தி மட்டும் தான் பேசுறாங்க. சிபிஎம் வந்து ஹார்ட்வேர் பத்தி மட்டும் தான் பேசுறாங்க, சாப்ட்வேர் பத்தி பேசவே இல்லை. ஆக்சுவலா இதுக்குள்ள முக்கியமான பிரச்சனையே சாப்ட்வேர் தான். இவிஎம்ல உள்ள ப்ரோக்ராமிங் தான் அதுல பிரச்சனையே. அதுதான் உலகம் புறாமே வந்து இவிஎம் தூக்கி போட்ட நாடுகளோட அனுபவம் பூரா அதுதான். இன்னைக்கு வரைக்கும் பல நாடுகள் இவிஎம் கொண்டு வராம இருக்கிறதுக்கான காரணமே சாப்ட்வேர்ல வந்து எப்படி வேணாலும் இது ப்ரோக்ராம் பண்ண முடியும், மேனிபுலேட் பண்ணி முன்கூட்டியே கூட நம்ம வந்து மேனிபுலேஷனுக்கான ஏற்பாட்டை வந்து பண்ணி வைக்க முடியும். இந்த டைம்ல பண்ற மாதிரி தேர்தல் முடிஞ்ச பிறகு பண்றவங்க எப்ப வேணாலும் அதை வந்து ஆபரேட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஏற்பாட்டை வந்து அதுல பண்ண முடியும், சாப்ட்வேரை பயன்படுத்தி பண்ண முடியும்ன்றது அவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதனாலதான் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ் கண்ட்ரிஸ் எதுவுமே இவிஎம் வந்து ஏத்துக்க மாட்டோம். கொண்டு வந்த ஜெர்மனி மாதிரியான நாடுகள்ல கூட அதை தூக்கி போட்டதுக்கான காரணமே வந்து இந்த சாப்ட்வேர் இஷ்யூ தான், உள்ள இருக்கக்கூடிய சாப்ட்வேர் இஷ்யூ தான். கடைசியா பங்களாதேஷ்ல கூட அந்த இஷ்யூ தான். அவனே வந்து ஒரு எலெக்ஷன்ல பயன்படுத்தினாங்க, அவருக்கு அங்கேயே இதே மாதிரி ஹேக்கத்தான் நடத்தினாங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுன்னு கூப்பிட்டாங்க அங்க உள்ள எதிர்கட்சிகளை. பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி, பிஎன்பி மாதிரியான கட்சிகள் போய் என்ன சொன்னா, நீ சாப்ட்வேர் கொடு, சாப்ட்வேர் உனக்கு தெரியும், நீ சும்மா ஒரு டப்பாவத்தி கையில கொடுத்து இதுல மோசடி பண்ணி காட்டுன்னு சொன்னா அதுக்கான சாவியை கொடு, அதுக்கான சாப்ட்வேரை கொடு, என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி சோர்ஸ் கோட கொடுன்னு கேட்டான். அவன் வந்து தர முடியாது, அது வந்து சீக்கிரட் அப்படின்னா. சீக்கிரட்னா உனக்கு எங்களுக்கு சீக்கிரட், உனக்கு தெரியுமில்ல, நீ தானே அதை வச்சிருக்கிற கையில. அப்ப எல்லாருக்கும் சீக்கிரட், எதிர்கட்சிகளுக்கு சீக்கிரட், மக்களுக்கு சீக்கிரட், உனக்கு அது தெரியும். அப்ப நீ எப்படி வேணாலும் மேனிபுலேட் பண்ணிக்கோ, அதான் நடந்துட்டு இருக்கு, நாங்க அதை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க பங்களாதேஷோட அனுபவம். அதனாலதான் அங்க இவிஎம் கடைசியா தூக்கி போட்ட அளவுக்கு அந்த பெரிய புரட்சியெல்லாம் நடந்துச்சு. ஆனா இந்தியால அப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து அதை வந்து பெரிய இஷ்யூ ஆக்கல, இந்த ஹேக்கத்தான கூட பெரிய இஷ்யூ ஆக்கல. சிபிஎம் கூட வந்து போயிட்டு வந்து அக்செப்ட் பண்றதுதான் சொல்லிட்டு வந்தோம், நாங்க ஹார்ட்வேரை வந்து இது பண்ணி பார்க்க நினைச்சோம், அதுக்கு அவங்க அனுமதிக்கல, அதனால வந்து நாங்க வந்துட்டோம். இருந்தாலும் இவிஎம் விவிபேட் எல்லாம் இருக்கிறதுனால அதில் நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஓகேன்னு வந்துட்டாங்க. என்சிபி வந்து ஒரு ஐவாஷ் அப்படின்னு சொல்லி அவனை வந்து பெருசா இதுல கருத்து சொல்லலாம். இது அப்பயும் சிபிஎம் வந்து துரோகம் தான் பண்ணாங்க. இடதுசாரிகள் வந்து இந்த இஷ்யூல வந்து இவிஎம்க்கு சப்போர்ட் ரோல் தான் எடுத்தாங்களே தவிர சந்தேகங்களை கிளப்பி மக்களுக்காக நிக்கல அப்படிங்கிறது தான் நம்முடைய அனுபவம். அதுக்கு பிறகு வந்து நிறைய முறைகேடுகள் தொடர்ந்து நடக்குது. இப்ப 2019 தேர்தல், அதுக்கு பிறகு வந்து 2024 எலெக்ஷன், தொடர்ச்சியா முறைகேடு. எங்கேயுமே சிபிஎம் வந்து சிபிஎம்ஓ சிபிஐஓ இந்த இடதுசாரி கட்சிகள் வந்து இவிஎம் வந்து எதிர்த்து ஸ்ட்ராங்கா வாய்ஸ் எங்கேயுமே பார்லிமெண்ட்லயோ அல்லது தேர்தல் ஆணையத்திலேயோ அல்லது ஒரு ப்ரொடெஸ்ட் வடிவத்திலேயோ இதுவரைக்கும் அவங்க ரைஸ் பண்ணவே கிடையாது. இவன் ஒரு ஸ்ட்ராங்கான பிரஸ் மீட் கூட அவங்க நடத்துனது கிடையாது. இதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அணுகுமுறை. அப்ப நம்ம வந்து நிறைய முயற்சி எடுத்தோம் இந்த காலகட்டத்தில். நாம வந்து எல்லா கட்சிகளுமே நம்ம வந்து காங்கிரஸ் உட்பட முக்கியமா நேஷனல் பார்ட்டிஸை டார்கெட் பண்ணி தான் ராகுல் காந்தி போய் பாக்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம். சத்தீஸ்கர்ல பாரத் ஜோடோ யாத்திரா நடந்தக்கூடிய அங்க போய் பாக்குற, டெல்லி போனோம், அவங்களுடைய ஆபீஸ் போனோம். சோ தொடர்ந்து அதே மாதிரி சென்னை போய் அவங்களுடைய நிர்வாகிகளை சந்திச்சோம். தொடர்ச்சியா ஏன்னா ஒரு நேஷனல் பார்ட்டின்ற முறையில அதை விட அதிகமான நம்ம எஃபர்ட் போட்டது அப்படின்றது கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் தான். என்ன காரணம் அப்படின்னா நேஷனல் பார்ட்டிஸ் ரெண்டும், ரெண்டாவது வந்து நாங்க மக்களுக்காக இருக்கிறோம், நாங்க ஒர்க்கிங் கிளாஸ் பார்ட்டி, நாங்க ரெவல்யூஷனரி பார்ட்டி, நாங்க கார்பரேட்டை எதிர்க்கக்கூடிய கட்சின்னு சொல்லிட்டு நீங்க கட்சி நடத்துறீங்க, புரட்சிக்கான கட்சின்னு சொல்லி கட்சி நடத்துறீங்க. அப்படிதான் நீங்க ஆளை சேர்க்கிறீங்க, ஆளை சேர்த்து வச்சிருக்கீங்க. நாங்க மற்றவங்களுக்கு வேறுபட்டவங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்ப இந்த வேறுபட்டு மக்களுக்காக நிற்கக்கூடிய கட்சிகள் மக்களுடைய அடிப்படை ஓட்டுரிமையை வந்து ரிஸ்டோர் பண்ணணும்ல, அதுல பிரச்சனை வருதுன்னா அது பறிக்கப்படுதுன்னா அதுக்கு எதிராக குரல் கொடுக்கணும்ல, போராடணும்ல. அந்த அடிப்படையில நம்ம வந்து தொடர்ச்சியா நிறைய எஃபர்ட் வந்து போட்டிருக்கோம். நிறைய விஷயங்களை அவங்களோட நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்.
2023 இந்த 24 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி 2023 வந்து டிசம்பர்ல டெல்லிக்கு போய் சிபிஎம் சிபிஐ அந்த நிர்வாகியை சந்திச்சு இந்த டாக்குமெண்ட் வந்து கொடுத்தோம். இந்த டாக்குமெண்ட்ல வந்து முக்கியமான விஷயங்களை அவங்க டிஸ்கஸ் பண்ணோம். சிபிஎம் உடைய இன்னைக்கு பொலிட் பியூரோ மெம்பரா இருக்கக்கூடிய அருண்குமார் அவர் தான் வந்து டிஸ்கஸ் பண்ணாரு. நம்ம டீம் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க. அதுல வந்து அதே மாதிரி சிபிஐ ஆபீஸ்ல போய் அங்குள்ள நிர்வாகிகளுக்கு நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கோம். இதுல நம்ம முக்கியமா இந்த டாக்குமெண்ட்ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் பல மாநில தேர்தல்களையும் பல மாநிலங்கள்ல அந்த 2019 அதுக்கு முன்னாடி பின்னாடி நடந்த தேர்தல்களுடைய ஒப்பீடுகள் எலெக்ஷன் கமிஷன் டேட்டா பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சார்ட் ரெடி பண்ணியிருக்கோம். கர்நாடகா, ராஜஸ்தான், அதே மாதிரி சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், தெலுங்கானா, ஒரிசா, மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட், டெல்லி, பீகார், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா இந்த மாநிலங்களுக்கு எல்லாம் சார்ட் ரெடி பண்ணி நம்ம வந்து ஒரு கம்பேர் பண்ணி எப்படி முறைகேடு நடந்திருக்குன்னா சில அவங்க எலெக்ஷன் கமிஷன் கூடிய டேட்டால இருந்து கருத்தை சொல்லியிருக்கோம். முக்கியமா இப்ப உதாரணமா திரிபுரா எடுத்துக்கிட்டோம்னா 2013 எலெக்ஷன்ல பிஜேபி வாங்கின ஓட்டிங் பெர்சன்டேஜ் 1.54%, 1.54% அசம்பிளி எலெக்ஷன்ல. மொத்தமா வாங்கின ஓட்டு 33,000 ஓட்டு தான். அதுக்கு மாநிலம் முழுக்க பிஜேபி வாங்கின ஓட்டு 33,000 ஓட்டு தான். 1.5% தான் வாங்கியிருக்கிறான். அதுக்கு அடுத்து வந்து 2014 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 5.77, 2018 எலெக்ஷன்ல 44%, 43.59, 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன் 49.56 சொல்லி நம்பவே முடியாத அளவுக்கு இந்த பிகர் இருக்கு. 1.5, 5, 43, 49 இது மாதிரி வந்து எல்லா ஸ்டேட்லயுமே வந்து நிறைய இது மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இப்ப வெஸ்ட் பெங்கால் அதே மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா 2014 வந்து 17.02% பிஜேபியோட ஓட் ஷேர், 2016 10% தான். இப்ப 2019 40 ஆகுது. 2019 40%. அதுக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தல்ல பிஜேபி வாங்கின ஓட்டு வெறும் 10%. 2016 2019 எவ்வளவு ஆயிருக்கு? அப்படியே 10 40 ஆயிருக்கு. 4 மடங்கு 400% growth. அதுக்கு பிறகு அசம்பிளி எலெக்ஷன் 37 கொஞ்சம் குறையுது. இது மாதிரி வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். எல்லா மாநிலம் இது வந்து ஏன் திரிபுரா, வெஸ்ட் பெங்கால் நம்ம சொல்லியிருக்கோம்னா இது வந்து கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய வலுவா இருக்கக்கூடிய மாநிலம்ன்றதுனால இது நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி எல்லா ஸ்டேட்டுமே நம்ம சொல்ல முடியும். இப்ப கர்நாடகா எடுத்தோம்னா 2019 எலெக்ஷன் 51% வாங்கியிருக்காங்க. 51% 2019 எலெக்ஷன்ல. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலில் வெறும் 36%. இது மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லயும் நம்ம பார்க்க முடியும். ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டோம்னா 2019 59% ஆயிருக்கு. அது வந்து அதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தல் 2018 அங்க தோத்தாங்க பிஜேபி வெறும் 38%. 21% ஓட்டு எப்படி வந்து வெறும் 4 மாசம் டிஃபரன்ஸ், வெறும் 4 மாசம் டிஃபரன்ஸ். 21% ஓட்டு வந்து பிஜேபி கூட வாங்கியிருக்கிறான். சட்டமன்ற தேர்தல் தோத்த பிஜேபி அடுத்து நடந்த 4 மாசம் நடந்த லோக்சபா எலெக்ஷன்ல ஃபுல்லா ஜெயிக்கிறான். 59% ஓட்டு வாங்குறாங்க. இதே மாதிரிதான் சத்தீஸ்கர்ல 33% வாங்கி தோத்த பிஜேபி 2018 பார்லிமெண்ட் எலெக்ஷன் 51% வாங்குறாங்க. எத்தனை பர்சன்ட்? கிட்டத்தட்ட 18% ஓட்டு கூட வாங்கி ஜெயிக்கிறாங்க. அதே மாதிரி மத்திய பிரதேசல 41 வாங்கி தோத்த பிஜேபி 2018 4 மாசத்துல 58% வாங்குறாங்க. 58% கிட்டத்தட்ட 17% ஓட்டு கூட வாங்கி ஜெயிக்கிறாங்க. இது மாதிரி வந்து எல்லா ஸ்டேட்லயுமே அதே மாதிரி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அதிகமா ஓட்டு வாங்கி இருக்கிறானுங்க. அதுக்கு பிறகு வந்து நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு குறையுது அவங்களுக்கு. ஒரிசால வந்து 38%, 39% வாங்குறாங்க 2019 எலெக்ஷன்ல. அது வந்து 7% குறையுது 2019 சட்டமன்ற தேர்தலில் ஒரிசால. அதே மாதிரி ஜார்க்கண்ட்ல வந்து 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 52%, 51.61% வாங்குறாங்க. அடுத்த சில மாதங்கள் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 33 கிட்டத்தட்ட 18% ஓட்டு காணாம போயிடுச்சு. அப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல டார்கெட் பண்ணி இவிஎம்ல மோசடி நிறைய நடக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், கர்நாடகா இப்படி பல மாநிலம். அதே மாதிரி டெல்லியில லோக்சபா எலெக்ஷன்ல எப்பயுமே பிஜேபி 7க்கு 7 அடிக்கிறான். 2019 57% ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து 2020 நடந்த சட்டமன்ற தேர்தல், அடுத்த வருஷம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் 38% ஓட்டு வாங்கி தோக்குறான். கிட்டத்தட்ட 19% ஓட்டு காணாம போச்சு. அப்ப இது எல்லாமே மோசடிக்கான ஆதாரங்கள். இது திட்டமிட்டு இவனை வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனை குறி வச்சு இவனை வந்து சென்ட்ரல் பவர்ல நீடிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல
திட்டமிட்டு இது பண்ணிருக்கானுங்க. சரி, இவனுக்கு சொல்ற மாதிரி புல்வாமால நாங்க ஜெயிச்சோம் அப்படின்னு கூட 2019 ஒரு கதை சொன்னானு. புல்வாமா இஷ்யூ, அந்த ஃபேக்டர் அது வந்து எங்களுக்கு ஓட்டு விழுந்துருச்சு அப்படின்னா, அடுத்து நடந்த சில மாதங்களே நடந்த தேர்தலில் எப்படி எங்க போச்சு? அது எப்படி அப்படியே டிராப் ஆகும்? 15% 16% எப்படி டிராப் ஆகும்? எப்படி காணாம போகும்? அப்ப மோசடி அப்படிங்கிறதுக்கான ஆதாரம், இந்த ஆதாரங்கள் எல்லாம் வச்சுதான் அங்க டெல்லியில வந்து நம்ம டீம் வந்து அவங்ககிட்ட பேசணும். சிபிஎம் நிர்வாகிகள்கிட்ட, சிபிஐ நிர்வாகிகள்கிட்ட எல்லாமே கொடுத்து பேசணும். அதே மாதிரி காங்கிரஸ் மற்றும் உட்பட எல்லா டீமும் இந்த விவரங்கள் எல்லாம் சொன்னப்போ கடைசியா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது பதில் சொல்ல முடியல அவங்களால. ஏன்னா இவ்வளவு ஆதாரங்களோட நம்ம டாக்குமெண்டோட கொண்டு போய் கொடுக்குறோம் அவங்களுக்கு. அப்ப இதெல்லாம் வாங்கிட்டு சரி நாங்க இது சம்பந்தமா எங்களுடைய மத்திய குழுல முடிவு பண்ணி நாங்க வந்து இதுல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எப்ப சொல்றாங்க? 2023 டிசம்பர்ல சொல்றாங்க. ஏன்னா நம்ம எலெக்ஷனுக்கு 5 மாசத்துக்கு முன்னாடி போறோம். அப்போ 2019 தேர்தலுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலையும் பிஜேபி வந்து ஓட்டு கம்மியா வாங்கியிருக்காங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படியே மேல போகுது. பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அடுத்து நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலே அப்படியே கீழே இறங்குது. 15% மேல கீழே இறங்குதுன்னா இப்படி வரக்கூடிய வாய்ப்பே கிடையாது. ஒரு வருஷத்துக்குள்ள இது எல்லாமே. அப்ப 2018, 19, 20 இப்படி கிராஃப் கண்டிப்பா இப்படி எல்லாம் ரிசல்ட் வரவே வாய்ப்பு இல்லை. இது முழுக்க ஃபிராடுத்தனம் பண்ணாம இப்படி எல்லாம் ரிசல்ட் வராது அப்படிங்கறத நம்ம வந்து ஆணித்தரமா ஆதாரங்களோட எடுத்து சொன்னோம். அவங்களால பதில் சொல்ல முடியல. இது சம்பந்தமா நாங்க டிஸ்கஸ் பண்றோம், வாதிச்சு நாங்க முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இது 2023 சொல்லுங்க. அதுக்கு பிறகு வந்து நம்ம இந்த டாக்குமெண்டே வந்து சென்னையில இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய சிபிஎம் சிபிஐ லீடர்ஸ் எல்லா கட்சி தலைவர்களையும் சந்திச்சு பேசணும். பாலகிருஷ்ணன், அப்ப மாநில செயலாளர் அந்த கே பாலகிருஷ்ணன், அதே மாதிரி இப்ப சிபிஐ முத்தரசன், இவங்க எல்லாத்தையும் இன்னைக்கு மாநில செயலாளர் இருக்கக்கூடிய வீரபாண்டி, இவங்க எல்லாத்தையுமே நம்ம சந்திச்சு இந்த டாக்குமெண்ட் கொடுத்தோம். நல்ல விஷயம் தான், நாங்க இதுல முடிவு எடுக்கிறோம். மத்திய குழு இதேதான், மத்திய குழுல நாங்க முடிவு எடுக்கிறோம். அடுத்து கூடக்கூடிய மத்திய குழு முடிவு எடுக்கிறோம் பாலகிருஷ்ணன் சொன்னார். வெங்கடேசன் கூட நம்ம வெங்கடேசன் கேட்டோம், மதுரை எம்பி, அன்னைக்கு அவர் இருந்தார் கூட, பாலகிருஷ்ணன் கூட இருந்தார். இதெல்லாம் நீங்க பார்லிமெண்ட்ல ரைஸ் பண்ணலாம்ல, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இல்ல அப்படின்னா வந்து கட்சி சொன்னா நான் கேட்பேன், கட்சி சொன்னா நான் பேசுவேன் அப்படின்னு அவர் வந்து பதில் சொன்னாங்க. இது வந்து நம்ம இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்த ப்ராசஸ். இது தொடர்ந்து நம்ம இது இவ்வளவு விவரங்கள் நம்ம கொடுத்தோம். அது பிறகு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து இந்த பிரச்சனைகள்லாம் ரொம்ப பெருசானதுனால பிஜேபி என்ன பண்ணாங்க, எங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, 240 தான் கிடைச்சு சொல்லி கொஞ்சம் அடக்கி வச்சாங்க அந்த எலெக்ஷன்ல. அது நடந்துச்சு 2024. இந்த முயற்சிகளோட விளைவு தான் எல்லாமே. இந்தியா பூரா இந்த டிபேட்டை கிளப்பி விட்டதுனால ஏற்பட்ட விளைவுகள் தான். மாவட்ட லெவலில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கூட நம்ம போய் சந்திச்சிருக்கிறோம். அதே மாதிரி இதை எடுத்துக்கிட்டு இந்த டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டு தீக்கதிர் சிபிஎம் உடைய பத்திரிகையா இருக்கக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய தீக்கதிர் அதோடைய ஆசிரியர்கள் குழு எல்லாம் போய் சந்திச்சோம். மதுரையில அதே மாதிரி திண்டுக்கல்ல, கரூர்ல அந்த மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் போய் சந்திச்சு இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த ப்ராசஸ்க்கு சொல்லி அவங்கள நம்ம வந்து கேட்டோம். இதெல்லாம் தொடர்ந்து நம்ம அந்த 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள். அதுக்கு பிறகு வந்து அடுத்து இது முடிஞ்ச பிறகு நம்ம என்ன திருப்பி அதை கண்டினியூ பண்றோம். சிபிஎம்மோட மாநாடுகள் தொடர்ந்து நடக்குது இங்க தமிழ்நாட்டில். மாவட்ட மாநாடு, மாநில மாநாடு சொல்லி 2024 டிசம்பர்ல மாவட்ட மாநாடுகள் நடத்துறாங்க. அது பிறகு மாநில மாநாடு விழுப்புரத்துல ஜனவரியில நடத்துறாங்க. ஏப்ரல்ல மதுரையில அவங்களுடைய அகில இந்திய மாநாடு நடந்துச்சு, சிபிஎம்மோட அகில இந்திய மாநாடு நடந்துச்சு. இந்த மாநாடுகள்லயே நம்ம கலந்துகிட்டோம். போய் வந்து ராமநாதபுரத்துல போய் அவங்களுடைய மாவட்ட மாநாட்டில் போய் அவங்களுடைய பாலபாரதி அவங்க மாநில நிர்வாகி ஒருத்தர், அதே போல சென்ட்ரல் கமிட்டியில அவங்க இருக்காங்க, கனகராஜ், இந்த இவங்க எல்லாம் வந்து அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க சிபிஎம் லீடர்ஸ். அவங்கள்ட்ட போய் இந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோம். இதுக்கு இடையில வந்து நமக்கு வேறு சில இதுக்கான ஆதாரங்கள்லாம் கிடைக்குது. முக்கியமா வந்து தமிழ்நாட்டில் வந்து இது தமிழ்நாட்டிலே இவிஎம்ல மோசடி நடந்திருக்கு நிறையா. ஒரு 173 கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 2022 நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி எலெக்ஷன்ல, மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி இந்த எலெக்ஷன்ல 0 ஓட்டு விழுந்திருக்கு. அதுல சிபிஎம் வேட்பாளர்கள்லாம் இருக்கிறாங்க, சிபிஐ எம்எல் வேட்பாளர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படிங்கிற இந்த டாக்குமெண்ட்டை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது ப்ராசஸ் நமக்கு இதெல்லாம் தெரிய வருது. அதெல்லாம் நம்ம தொகுக்கிறோம். இந்த டாக்குமெண்டோட போறோம் அவங்கள சந்திக்கிறது. இந்த டாக்குமெண்ட்டை காமிச்சு நம்ம பேசுறோம், இவ்வளவு ஆதாரங்கள் இருக்குதுங்க. அது இல்லாம இதையும் கொடுக்குறோம். இந்த இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வந்து 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி இவ்வளவு விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்கோம். சென்ட்ரல் கமிட்டி உங்க கட்சியோட தலைமை அலுவலகங்கள் வரைக்குமே பேசிட்டு வந்திருக்கிறோம், மாநில நிர்வாகிகளை சந்திச்சு பேசியிருக்கிறோம். ஆனா இந்த மாதிரி வந்து அவங்க சென்ட்ரல் கமிட்டியில பேசுறோம்னு சொல்லி சொன்னாங்க, இது வரைக்கும் எந்த முடிவுமே எடுக்கலைங்கன்னு சொல்லி போய் நம்ம திருப்பி பேசுறோம். அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாநாட்டில் நாங்க பேசுறோம். பாலபாரதி அவங்க சொன்னாங்க, மாநாட்டில் அடுத்து மாநில மாநாடு நடக்குது விழுப்புரத்துல, மாநாடுகளை நாங்க பேசுறோம், பேசியது சம்பந்தமா ஒரு முடிவு எடுக்கிறோம்னு சொல்லி அவங்க நமக்கு சொன்னாங்க. அதுக்கு பிறகு வந்து மாநாட்டுக்கும் போறோம். மாநாட்டுக்கும் போய் இந்த விவரங்கள் எல்லாத்தையும் நோட்டீஸ் வடிவில் எல்லாத்தையுமே தயார் பண்ணி மாநாட்டில் கலந்துகிட்ட ஆயிரக்கணக்கான பேருக்கு நம்ம இஷ்யூ பண்றோம். அந்த மாநாட்டில் கலந்துகிட்ட லீடர்ஸ் உட்பட, டெலிகேட்ஸ் உட்பட அந்த பகுதியில் மக்கள் பூரா, மக்கள் எல்லாருக்குமே, சிபிஎம் உடைய மெம்பர்ஸ் உட்பட எல்லாருக்குமே இந்த விவரங்களை பூரா இவிஎம் ஒழிக்கணும், இவிஎம் ஒழிக்காம ஜனநாயகத்தை வந்து காப்பாற்ற முடியாது, பிஜேபியை வந்து ஒழிக்க முடியாது,
இவ்வளவு ஆதாரங்கள் இருக்குது, இவ்வளவு விஷயங்கள் வந்து மோசடி நடந்திருக்கு, இவ்வளவு வந்து நாங்க கொடுத்திருக்கிறோம், உங்க கட்சிக்கே கொடுத்திருக்கிறோம், நடவடிக்கை எதுவும் எடுக்கல இது வரைக்கும், அவங்க எடுக்க சொல்லுங்கன்றதெல்லாம் நம்ம அந்த கட்சி கீழ்மட்ட தோழர்கள் வரைக்கும் நம்ம போய் வந்து அந்த மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டு விழுப்புரத்துல கொடுத்தோம். அதே மாதிரி அகில இந்திய மாநாடு, அவங்களுடைய ஆல் இந்தியா கான்பரன்ஸ் மாதிரியெல்லாம் நடந்துச்சு. அப்போ வந்து பிரகாஷ் காரட் வந்து அகில இந்திய பொதுச் செயலாளராக இருந்தாரு. அவங்க எல்லாமே இந்தியா பூரா நீங்க வந்திருந்தாங்க. தமுகத்தில் நடந்துச்சு, டெலிகேட்ஸ் கான்பரன்ஸ் நடந்துச்சு. அந்த மாநாட்டுக்கு போய் நாம வந்து ஆங்கிலத்தில் தயார் பண்ண ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணோம். பிரகாஷ் காரத்துக்கு அட்ரஸ் பண்ணி இந்த மாதிரி இவிஎம் தடை பண்ண சொல்லி உங்க மாநாட்டில் தீர்மானம் போடுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க அதான் சொன்னாங்க, நம்மகிட்ட அங்க மாநாட்டில் நம்ம முடிவெடுக்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே பாலபாரதி சொன்னாங்க, அவங்க மாநில நிர்வாகிகள் எல்லாமே நமக்கு அதான் சொன்னாங்க, விழுப்புரத்துலயும் அப்படிதான் சொன்னாங்க, இல்ல கண்டிப்பா மாநாட்டில் இதை பத்தி பேசுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து சொன்னாங்க. அந்த அடிப்படையில் நம்ம என்ன பண்ணோம்னா மாநாட்டில் ஒரு ரெசல்யூஷன் இதுக்கு போடுங்க, இவிஎம் தடை பண்ணி வாக்குச்சீட்டை கொண்டு வர சொல்லி தீர்மானம் போடுங்கன்னு சொல்லி பிரகாஷ் காரட்டுக்கு ஒரு டீடைல்டு மெமரண்டம் கொடுத்தோம். அதுல நம்ம இந்த விவரங்கள் எல்லாத்தையும் கொடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த 0 ஓட்டு ஆதாரங்கள் உட்பட எல்லாமே கொடுத்து புதுசா நமக்கு அந்த காலகட்டத்தில் இன்னும் சில விவரங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சு. முக்கியமா திரிபுரால வந்து இவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க, ஏற்கனவே நம்ம சொன்னோம் 1.5% இருந்து இவங்க 40% ஆனானுங்க. 2018 அதுக்கு முன்னாடி தேர்தலில் 1.5% தான் பிஜேபி ஃபுல்லா ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சானுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். அவன் ஏற்கனவே அந்த பிப்ளப் தேவ் வந்து வெளிப்படையா சொல்லிதான் பண்ணாங்க, நாங்க வந்து ஃப்ராட் தான் பண்ணுவோம்னு சொல்லி அவன் 2017 தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. என்ன சொன்னாலும் அதான் நடந்துச்சு. நிறைய ஆதாரங்கள் இது சம்பந்தமா வந்து மீடியாக்கள்ல வந்திருக்கு. அந்த பிப்ளப் குமார் தேவுடைய அந்த வீடியோ, அதை தொடர்ந்து வந்து இவங்க போய் வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சிபிஎம் தரப்புல அந்த மாநில குழு, அதே மாதிரி யெச்சூரி தரப்பு இவங்க எல்லாம் போய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, தேர்தல் ஆணையத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து இவங்க என்ன ஆக்சுவலா என்ன பண்ணிருக்காங்கன்னா இவிஎம் வந்து தடை பண்ணணும்னு கேட்கல. அவன் என்ன சொல்றான், இவிஎம் ஃப்ராட் பண்ணி தான் நாங்க எல்லா மாநிலத்திலும் ஜெயிக்கிறோம், திரிபுராலையும் ஜெயிப்போம் சொல்லி அவன் பேசுறான். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இப்படி எல்லாம் பேசுறது, அது ஒரு பிஜேபி ஆளுங்கட்சியுடைய மாநில தலைவரே பேசுறது வந்து இந்த தேர்தல் முறை மேலே சந்தேகத்தை உருவாக்கும், இவிஎம் மேலே சந்தேகத்தை உருவாக்கும். இப்படிதான் போய் கொடுக்குறாங்க. இவிஎம் முட்டு கொடுத்துதான் இவங்க போய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா அதுக்கு பிறகு வந்து அவன் என்ன சொன்னா அது நடக்குது, சொன்ன மாதிரியே நடக்குது. ஏகப்பட்ட பூத்துல வந்து முறைகேடுகள் நடக்குது. அது ஃபுல்லா வந்து நிறைய நியூஸ் வந்து எல்லா ஆதாரங்களும் பத்திரிகையில வெளிவர ஆரம்பிச்சு. ஒரு 15% பூத் வரைக்கும் இவிஎம் ஃபால்ட் ஆகுது. பல இடங்களில் எலெக்ஷன் நிப்பாட்டுறானுங்க, நிறைய பிரச்சனைகள் பண்றாங்க. திட்டமிட்டு என்ன சொன்னானோ அது மாதிரி அவங்க தேர்தல் நடத்துறானுங்க. நடத்தி முடிச்சு என்ன பண்றானுங்க, பிஜேபி வந்து அங்க ஜெயிக்கிறது ஒரு ரிசல்ட் கொடுக்குறானுங்க. கொடுத்த உடனே கலவரத்தை ஆரம்பிச்சிடறாங்க. மற்ற மாநிலங்களுக்கு கொண்டு போய் இவங்க RSS ரவுடி கும்பல், பிஜேபி ரவுடி கும்பலை கொண்டு போய் அங்க கொண்டு போய் உட்கார வச்சு ஃபுல்லா கலவரத்தை உண்டு பண்றானுங்க, லெனின் சிலை உடைக்கிறானுங்க, எல்லாம் பண்றானுங்க. இது கடைசியா என்ன பிளான் என்னன்னா வந்து தேர்தல் முறைகேடு, மோசடியா பிஜேபி ஜெயிச்சுட்டான் அப்படிங்கிற பிரச்சனைய மாத்தி விட்டுட்டு கலவரத்தை கொண்டு போயிட்டாங்க எல்லாத்தையும். சிபிஎம் ஆரம்பத்துல தேர்தல் முறைகேடு நடக்குது அப்படி எல்லாம் வந்து சிபிஎம் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் இவன் கலவரம் சொன்னே அப்படியே அதுல அவங்களும் போயிட்டாங்க. அப்படியே வந்து மாத்தி விட்டாங்க. மாத்தி விட்டுட்டு லெனின் சிலை உடைக்கிறது, கலவரம் பண்றது, சிபிஎம் ஆபீஸ்ல அட்டாக் பண்றது, கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் வந்து அட்டாக் பண்றது, இப்படிப்பட்ட ஒரு ரவுடிசத்தை பண்ணி அப்படியே ஸ்டார்ட் பண்ணி உட்காந்துட்டாங்க. சிபிஎம் அமைதியா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இதான் அங்க திரிபுரால நடந்தது. இதெல்லாம் நம்ம வந்து பிரகாஷ் காரத்துக்கு கொடுத்த அந்த டாக்குமெண்ட்ல நம்ம வந்து ஃபுல்லா எல்லாத்தையுமே தொகுத்திருக்கோம், முழுமையா தொகுத்திருக்கோம். எல்லாத்தையும் படங்களோட ஆதாரங்களோட மீடியால வந்திருக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் தொகுத்து சிபிஎம் தரப்புல இருந்து கொடுத்திருக்கக்கூடிய லெட்டர்ஸ் உட்பட எல்லாத்தையுமே நம்ம வந்து தொகுத்து கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்லையும் கேரளாலையும் கூட வந்து எப்படி எல்லாம் இவனுக்கு பிளான் பண்ணி திட்டமிட்டு ஒரு எலெக்ஷன்லயும் வந்து இவனுக்கு வந்து மேனிபுலேட் பண்ணி அங்க வந்து பிஜேபியை வந்து வளர்க்கறானுங்க, லெப்ட வந்து பின்னாடி தள்ளுறானுங்க, இடதுசாரிகளை பின்னாடி தள்ளுறானுங்க, இவிஎம் மோசடி வச்சு இது பண்றானுங்க அப்படிங்கிறதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆதாரங்களோட. அப்போ இவிஎம் வந்து ஒட்டுமொத்தமா ஜனநாயகத்தை காலி பண்ணுது, மக்களுடைய ஓட்டுரிமையை காலி பண்ணுது, ஒரு பாசிசத்தை கொண்டு வருது. சிபிஎம் சிபிஐ மாதிரியான கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் அந்த கட்சியே பாதிக்கப்பட்டிருக்கு. திரிபுரால, மேற்கு வங்காளத்துல, கேரளால எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அப்ப நீங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் கூட, இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் கூட நீங்க வந்து இதுல தலையிட வேண்டாமா, இவிஎம் தடை பண்ண சொல்லி நீங்க முன்னெடுக்கணும், நீங்க போராட்டத்தை முன்னெடுக்கணுமே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உங்க மாநாட்டில் இளைஞர் மாநாட்டில் இது வந்து ஒரு ரெசல்யூஷனா போடுங்க, ஒரு முடிவெடுக்க தீர்மானமா ஒரு முடிவெடுங்கன்னு சொல்லி நம்ம வலியுறுத்தணும். அங்க இந்தியா பூரா வந்த எல்லா டெலிகேட்ஸுக்கும் நம்ம இதை வந்து கொடுத்தோம். இது வந்து 2025 ஏப்ரல்ல. அதுக்கு பிறகு வந்து இது நடந்து அடுத்து கொஞ்ச நாள்லயே நம்ம கேரளா போவோம். அடுத்த மாசமே மே மாசம் 1ஆம் தேதி மே தினத்தன்னைக்கு கேரளா போவோம். கேரளா போய் பினராயி விஜயனுக்கு வந்து நம்ம வந்து லெட்டர் கொடுத்தோம்.
ஒரு கடிதம் கொடுத்தோம். இவிஎம் தடை பண்ண சொல்லி கேரள சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போடுங்க, இவிஎம் தடை பண்ணிட்டு வாக்குச்சீட்டை கொண்டு வரணும் சொல்லி கேரள சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுங்கன்னு சொல்லி சிபிஎம் உடைய மாநில செயலாளர் நேரடியாக அவரே வாங்கிட்டார். மாஸ்டர் கோவிந்தன் அவங்களுடைய சிபிஎம் ஹெட் ஆபீஸ்ல நேரடியாக போய் பார்த்து கொடுத்தோம். அவர் வந்து சிபிஎம் பொலிட் பியூரோ மெம்பரும் கூட. அவருக்கு வந்து இந்த லெட்டர் கொடுத்தோம். அவங்க வந்து நான் இது வந்து சிஎம் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் வாங்கிட்டாங்க. அதோட வந்து இந்த டாக்குமெண்டே சேர்த்து கொடுத்தோம். அவங்க சென்ட்ரல் கமிட்டிக்கு அவங்களுடைய மாநாட்டில் தீர்மானம் போட சொல்லி நம்ம கொடுத்த இந்த டாக்குமெண்ட், பிரகாஷ் காரட் கொடுத்த டாக்குமெண்ட்டையும் சேர்த்து கூடுதலா சில விவரங்கள், கேரளாவை பத்தின சில விவரங்களையும் நம்ம அந்த இதுல சேர்த்து கொடுத்தோம். முக்கியமா வந்து கேரளாவில் வந்து 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல சிபிஎம் தான் எல்டிஎஃப் சிபிஎம் தலைமையிலான இடதுசாரி முன்னணி, இடது ஜனநாயக முன்னணி வந்து 46.29% ஓட்டு வாங்கியிருக்காங்க. பர்சன்டேஜ் ஓட்டு வந்து 46.29% ஓட்டு. அவங்க தான் அதிகம், ஹையஸ்ட் அவங்க தான். ஆனா அவங்களுக்கு கிடைச்ச சீட்டு ஒரு சீட்டு தான். எல்டிஎஃப் காங்கிரஸ் தலைமையிலான எல்டிஎஃப் வந்து 40.48%, கிட்டத்தட்ட 6% கம்மி எல்டிஎஃப் விட. ஆனா அவங்களுக்கு 19 சீட்டு, காங்கிரஸ் தலைமையிலான அந்த யூடிஎஃப்க்கு 19 சீட்டு. இதே சந்தேகத்துக்குரியது. 6% 46% வாங்கினது ஒரு சீட்டு தான் அப்படிங்கறது சந்தேகத்துக்குரியது அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். பிஜேபி அந்த தேர்தலில் வாங்கினது 5.64% தான். அதுக்கு பிறகு வந்து 2024 எலெக்ஷன்ல இது எப்படி மாறுது அப்படின்னா வந்து சிபிஎம் ஓட் ஷேர் வந்து 13% டிராப் ஆகுது, குறையுது. காங்கிரஸ் வந்து 5% கூட வாங்குது, 40-45 ஆகுது. அதே 19 சீட்டு தான் காங்கிரஸ் ஜெயிக்கிறான். ஆனா எல்டிஎஃப் உடைய ஓட் ஷேர் வந்து 45ல இருந்து 33%, 12% டிராப் ஆகுது. 46ல இருந்து 33%, 13% டிராப் ஆகுது. அந்த 13% யாருக்கு ஏறுதுன்னா பிஜேபிக்கு ஏறுது. 5ல இருந்தா வந்து 19,000, 19% கிட்டத்தட்ட 14% பிஜேபிக்கு கூட வருது. ஒரு சீட்டு திருச்சூர்ல சுரேஷ் கோபி வந்து ஜெயிக்கிறாங்க. இதே சந்தேகத்துக்குரியதுதான், இது வந்து சந்தேகத்துக்குரியதுதான் அப்படின்னு சொல்லி அது எப்படி அப்போ 13% சிபிஎம் ஓட்டு போட்ட எல்லா பேரும் அப்படியே மாத்தி பிஜேபி ஓட்டு போட்டாங்களா? இது என்ன கதையா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆதாரங்கள் எல்லாம் வச்சு நம்ம வந்து பினராயி விஜயனுக்கு கொடுத்த அந்த டாக்குமெண்ட்ல கொடுத்தோம். கொடுத்துட்டு அன்னைக்கு சாயந்தரம் திருவனந்தபுரத்துல, தலைநகரத்தில் திருவனந்தபுரத்துல பல்லாயிரக்கணக்கான கம்யூனிஸ்ட் தோழர்கள், தொழிலாளர்கள் எல்லாம் கலந்துகிட்ட, சிபிஐ சிபிஎம் எல்லாம் கலந்துகிட்ட அந்த எல்டிஎஃப் உடைய மேதின ஊர்வலம் நடந்துச்சு. அந்த ஊர்வலத்துல நம்ம கலந்துகிட்ட தோழர்களுக்கு மலையாளத்துல இந்த விவரங்கள் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி பினராயி விஜயனுக்கு வந்து இப்படி ஒரு மனு கொடுத்திருக்கோம், பெட்டிஷன் கொடுத்திருக்கோம். இவிஎம் தடை பண்ண சொல்லி வாக்குச்சீட்டுல தேர்வு நடத்தணும்னு கேரள சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணும்னு சொல்லி ஒரு நம்ம கொடுத்திருக்கோம். அது முக்கியமான விவரங்கள் எழுதி எப்படி எல்லாம் முறைகேடு நடக்குது, மோசடி நடக்குது அப்படின்லாம் எல்லாத்தையும் நம்ம தொகுத்து 2 பக்கம் நோட்டீஸா மலையாளத்துல போட்டு அதை ஆயிரக்கணக்கான பேருக்கு அங்க நம்ம இஷ்யூ பண்ணோம். இது எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. அந்த சிபிஎம் அடிமட்ட தோழர்கள் எல்லாமே முழுமையா அதுக்கு நமக்கு வந்து சப்போர்ட் கொடுத்தாங்க. அதுதான் விழுப்புரத்துல நம்ம அதை பார்த்தோம், கேரளால இதை பார்த்தோம். அடிமட்டத்துல எல்லாருமே அதுக்கு முழுமையா சப்போர்ட். மேல இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பேசுறோம், செய்யறோம், முடிவெடுக்கிறோம் சொல்லிட்டு அப்படியே வந்து தட்டி கழிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதா நமக்கு கிடைச்சிருக்கூடிய அனுபவம். இதுக்கு அடுத்த கட்டமா பீகார் போனோம். பீகார்ல வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அங்க போய் ஹிந்தியில இந்த விவரங்கள் எல்லாத்தையும் ஹிந்தியில ரெடி பண்ணி, இந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் சுருக்கமா அதில் ரெடி பண்ணி, அங்க ஆர்ஜேடி தேஜஸ்வி யாதவ் உட்பட அந்த அவங்களுடைய கட்சி உட்பட அங்க வந்து சிபிஐ சிபிஎம் சிபிஐ எம்எல் 3 கட்சியுமே வந்து ஓரளவுக்கு இருக்காங்க, இந்த அணியில இருக்கிறாங்க, எதிர்கட்சி முன்னணியில இருக்கிறாங்க. அதுல முக்கியமா சிபிஐ எம்எல் உடைய பொதுச் செயலாளர் தீபங்கர் பட்டாச்சாரியா அங்கதான் இருந்தாரு. அவரையும் போய் பார்த்தோம், அவரையும் போய் நம்ம டீம் வந்து பார்த்தாங்க. பார்த்து அவங்களோட டிஸ்கஸ் பண்ணோம் இந்த எல்லா விவரங்களையும். இப்ப நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இப்ப 2023 இருந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த எல்லா டாக்குமெண்ட்டையும் அடிப்படையா வச்சு இப்ப எப்படி எல்லாம் வந்து இந்த ஓட்டு திருட்டு நடக்குது அப்படின்றதுக்கான எல்லா ஆதாரங்களையும், முக்கியமா 0 ஓட்டு வரைக்கும் வருது, இவ்வளவு எவிடன்ஸ் இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் தொகுத்து நம்ம திரிபுரா அனுபவம், கேரளா அனுபவம், மேற்கு வங்காள அனுபவம், தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய இந்த 0 ஓட்டு அனுபவம், சிபிஐ எம்எல்க்கு 0 ஓட்டு தமிழ்நாட்டில் விழுந்திருக்கு அப்படிங்கிற விவரம், அதே மாதிரி சிபிஎம்க்கு விழுந்திருக்கு, இது எல்லாத்தையும் தொகுத்து அவங்கள்ட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணி எல்லாத்தையும் பேசுறோம். அவங்களும் சரி சரி சரின்னு கேட்டுக்கிறாங்க, அப்படியே அமைதியா கடந்து போதான் பாக்குறாங்க. இதுதான் நமக்கு கிடைச்ச அனுபவம். அதுக்கு பிறகு திருவனந்தபுரத்துல வந்து மாநகராட்சி எலெக்ஷன் நடந்தது 2025 டிசம்பர்ல. அதுல பிஜேபி ஜெயிச்சுதான், ஏன்னா தலைநகரத்தில் ஜெயிச்சு நான் இனிமே கேரளா நாங்க தான் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுக்கு அதை வந்து கொண்டாடினாங்க. இந்தியா புறாம மோடி உட்பட அதை திருவனந்தபுரத்துல வெற்றியை வந்து கொண்டாடினாங்க. ஆனா இது வந்து மோசடி வெற்றி அப்படிங்கறதா நம்முடைய கருத்து. என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து இதே மாதிரி கொண்டாட்டவனுங்க என்ன பண்ணானுங்கன்னா, 2024 திருச்சூர்ல அந்த சுரேஷ் கோபி ஜெயிச்சப்போ இதே மாதிரி தான் பண்ணாங்க. 2024 வந்து 4,12,000 ஓட்டு வந்து திருச்சூர்ல சுரேஷ் கோபி வாங்கினாப்புல 37.8% ஓட்டு வந்து வாங்கினாப்புல. அந்த சரி அப்படி ஓட்டு வாங்கின பிஜேபி அதுக்கு பிறகு வந்து ஒரு வருஷத்துல அடுத்த வருஷம் அங்க லோக்கல் பாடி எலெக்ஷன் இருக்கு, மாநகராட்சி
பஞ்சாயத்து எலெக்ஷன் நடக்குது, நகராட்சி எலெக்ஷன் நடக்குது. அதுல திருச்சூர் அந்த பார்லிமெண்ட் தொகுதிக்கு உட்பட்ட அந்த திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள பெர்ஃபார்மன்ஸ் என்ன, பிஜேபியோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன? அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் மொத்தம் அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 1281 பூத்துல வந்து 689 பூத்துல பிஜேபி ஃபர்ஸ்ட் பிளேஸ் முதல் இடம் வாங்கியிருக்கு. 59% வரைக்கும் கிட்டத்தட்ட அவன் பிஜேபி வந்து முதல் இடத்துல வந்திருக்கான். அப்ப அந்த எல்டிஎஃப் யூடிஎஃப் ரெண்டையும் தாண்டி பிஜேபி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்கு. அந்த திருச்சூர் மாவட்டத்தில் இப்ப நடந்திருக்கக்கூடிய 2025 டிசம்பர் நடந்திருக்கக்கூடிய அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ல என்னடா பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா, மாநகராட்சி திருச்சூர் மாநகராட்சியில் 56 இடம், அதுல 8 தான் பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க. மாவட்ட பஞ்சாயத்துல 30 இடம், 0 தான், ஒரு இடம் கூட ஜெயிக்கல, 0. 7 நகராட்சி அந்த திருச்சூர் மாவட்டத்தில் 7க்கு 0 பிஜேபி. 231 பிளாக் பஞ்சாயத்து மொத்தம் அந்த மாவட்டத்தில் திருச்சூர் மாவட்டத்தில் 231 5 தான் பிஜேபி. கிராம பஞ்சாயத்து 86 1 தான் பிஜேபி. அட்டர் ஃபெயிலியர். இது வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன். அப்ப இதுவே தெரியுது, அங்க பூரா பெரிய விவாதமாச்சு. அப்ப எங்க போச்சு சுரேஷ் கோபியோட வேவ், எங்க போச்சு பிஜேபி வேவ், எங்க போச்சு பிஜேபிக்கு ஓட்டு போட்ட 4 லட்சம் பேர் எங்க போனாங்க, செத்து போயிட்டாங்களா? இந்த கேள்வி அங்க வந்து விவாதமா கிளம்பிச்சு. இது எல்லாத்தையும் வச்சு நம்ம திருப்பி பினராயி விஜயனுக்கு மோசடி நடக்குது அப்படின்னு சொல்லி திருப்பி நம்ம ரிமைண்ட் பண்றோம். டிசம்பர்ல இந்த எல்லாத்தையும் இந்த டேட்டா கனெக்ட் பண்ணி சேர்த்து இப்ப நீங்க இது திருச்சூர்ல நடந்திருக்கிறது மோசடி அப்படின்னா திருவனந்தபுரத்திலே மோசடியா தான் இருக்கும். நீங்க நல்லா வந்து செக் பண்ணி பாருங்க, பூத் வைஸா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி திருப்பி நம்ம டிசம்பர்ல கடிதம் எழுதணும். அதுக்கு பிறகு இப்போ சமீபத்துல தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு இங்க வந்து இவிஎம் இஷ்யூ வந்து பெரிய இஷ்யூ ஆகும். இந்த தேர்தலில் வந்து ரிசல்ட் முழுக்க யாருக்கும் நம்பிக்கை இல்ல, இது ஒரு ஃபேக் ரிசல்ட், பிஜேபி பிளான் பண்ணி இங்க விஜய்க்கு வந்து ஜெயிச்ச மாதிரி வந்து ஒரு ஃபேக்கா கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. எல்லா தமிழ்நாடு பூரா மக்கள் பேசக்கூடிய விஷயம் எல்லாருக்கும் தெரியும். களத்துல இருந்து வேலை பார்த்தா எல்லா கட்சிக்காரங்களுக்கே தெரியும், பூத் லெவல்ல இருந்த ஆட்கள் எல்லாருக்குமே தெரியும் என்ன ரிசல்ட், இது ஃபேக் ரிசல்ட். ஒரு 20% ஓட்டு வாங்கின ஆளை வந்து 35-15% கூட போட்டு பவர்ல உட்கார வச்சிருக்காங்க. அவனுக்கு வந்து கைப்பாவையா வச்சிட்டு இருக்கானுங்க. நாளைக்கு இதே இவிஎம் மோசடி ரூட்ல பிஜேபி கொண்டு வரதுக்கான ஒரு ட்ராக், ஒரு சோர்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கான வேலையை பார்த்து வச்சிருக்கானுங்கிறது தான் எல்லாருடைய கருத்து. இந்த சூழ்நிலையில திருச்சியில பை எலெக்ஷன் வரப்போகுது. இந்த விஜய் ரிசைன் பண்ண எலெக்ஷன்ல அடுத்தடுத்து நிறைய பை எலெக்ஷன் வருது. நம்ம போய் சென்னையில போய் சிபிஎம் சிபிஐ நிர்வாகிகளை திருப்பி போய் பார்த்தோம், அவங்க கட்சி நிர்வாகிகளை போய் பார்த்தோம். திருப்பி இது எல்லாத்தையும் நம்ம பேசணும். இப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இவிஎம்ல, முழுமையா இது எல்லாத்தையும் இவிஎம் சம்பந்தமா என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தொகுத்து இந்த லெட்டரா கொடுத்தோம் அவங்களுக்கு, சிபிஎம்க்கு சிபிஐக்கு நேரடியாக போய் கொடுத்துருவோம். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இந்த இவிஎம்ல வந்து ஓட்டு திருட்டுல அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம இந்த 173 பேரோட பட்டியலையும் தனியா வந்து எல்லாம் முழுமையா தொகுத்து 173 பேர் வந்து அதுல ஒரு கட்சி வரியா பேரு, ஊரு, வார்டு எல்லாம் போட்டு கொடுத்தோம். அதுல இப்ப நாமக்கல் மாவட்டத்துல எருமப்பட்டி பேரூராட்சி 10வது வார்டுல ராமகிருஷ்ணன் சொல்லக்கூடிய சிபிஎம் வேட்பாளர் 0 ஓட்டு விழுந்திருக்கு. இவிஎம்ல 0 தான் விழுந்திருக்கு. அவர் போட்ட ஓட்டு, அவங்க கட்சிக்காரங்க போட்ட ஓட்டு, குடும்பத்தை ஓட்டெல்லாம் எங்கன்னு தெரியல, காணாம போயிடுச்சு, திருடிட்டானுங்க, காலி பண்ணிட்டானுங்க. அதே மாதிரி சிபிஐ எம்எல் கட்சியோட வேட்பாளர் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பேரூராட்சியில தர்மராஜ் அப்படிங்கிறவர் வந்து 0 ஓட்டு விழுந்திருக்கு. அதே இந்த விவரங்கள் எல்லாத்தையுமே நம்ம தொகுத்து கொடுத்தோம். அது மட்டும் இல்லாம ஒரு ஓட்டு வேற, இது 173 பேர் 0 ஓட்டு. இதுல அதிமுக இருக்கு, பாமக இருக்கு, நாம் தமிழர் இருக்கு, அமமுக இருக்கு, தேமுதிக இருக்கு, இல்ல இத்தனை கட்சி வேட்பாளர் இருக்காங்க 0 ஓட்டு வாங்கினதுல. இவ்வளவு பேரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், முக்கியமான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அது அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இடங்களே காங்கிரஸ் உட்பட கன்னியாகுமரி மாவட்டத்தில் காங்கிரஸ் 0 வாங்கியிருக்கு. கடலூர், விழுப்புரம் மாதிரியான மாவட்டங்களில் பாமக 0 வாங்கியிருக்கு. அதிமுக வந்து 3 மாவட்டத்தில் அதிமுக 0 வாங்கியிருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தில், அதே மாதிரி புதுக்கோட்டை கரம்பக்குடியில, வரதராஜன்பேட்டை, அரியலூர், இந்த மாதிரியான மாவட்டங்கள் அதிமுக 0 வாங்கியிருக்கு. அதே மாதிரி ஒரு 349 பேருக்கு ஒரு ஓட்டு திமுக வேட்பாளர் உட்பட, அத்தனை கட்சியை சேர்ந்து திமுக வேட்பாளர் உட்பட வனவாசி, சேலம் மாவட்டம் வனவாசி பேரூராட்சியில் முத்துக்குமார்ங்கிற திமுக வேட்பாளர் ஒரு ஓட்டு தான் வாங்கியிருக்கிறார். அது மாதிரி அதிமுக நிறைய இடங்கள்ல, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில், கன்னியாகுமரி மாவட்டத்தில், கரூர் மாவட்டத்தில், ராமநாதபுரம் மாவட்டத்தில், ராணிப்பேட்டை மாவட்டத்தில், தென்காசி மாவட்டத்தில், தஞ்சாவூர் மாவட்டத்தில், விழுப்புரம் மாவட்டத்தில், இதெல்லாம் அதிமுக ஒரு ஓட்டு வாங்கியிருக்கு. இது இல்லாம அமமுக, பாமக, தேமுதிக, இப்படி சிபிஎம் உட்பட 349 பேர் ஒரு ஓட்டு வாங்கியிருக்காங்க. இதையும் இந்த பட்டியலையும் கொண்டு போய் கொடுத்து இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க, இவ்வளவு ஆதாரம் இருக்கு. இப்பயாவது இவிஎம்க்கு எதிராக பேசுங்க, இவிஎம் எதிராக போராடுங்க, ஏன் இதை பத்தி பேச மாட்டேங்க, இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பேசணும். ஒன்னும் ரெஸ்பான்ஸ் இல்லை, எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. இதுதான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த 2-3 வருஷமா நம்ம தொடர்ச்சியா வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சி டெல்லியில இருந்து ஆரம்பிச்சு சென்னையில, கேரளால போய் பார்த்து, பீகார்ல போய் பார்த்து,
எங்கெல்லாம் போய் வாய்ப்பு இருக்கு எல்லா இடங்களிலும் போய் பார்த்து இவங்கள்ட்ட இவ்வளவு ஆவணங்களை கொடுத்து இவ்வளவு ஆதாரங்களை கொடுத்து பேசியும் வாய் திறக்க மாட்டாங்க. இதுதான் நிலைமை. அப்ப என்ன அர்த்தம்? இந்த கட்சிகள் வந்து பிஜேபி RSSக்கு சார்பா இருக்கிறாங்கன்றதான் நமக்கு ஆதாரபூர்வமா தெரியும். இப்ப நீங்க யாராவது கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் CPM CPIயோ இந்த தோழர்கள் இந்த ஆவணங்கள் பூரா நீங்க எடுத்துட்டு இதெல்லாம் கொடுக்குறோம். நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் CPM உடையோ அல்லது CPM கட்சியோடையோ ஒரு ஆல் இந்தியா லெவல்ல ஒரு பொலிட் பியூரோ மெம்பர்ட்டியோ ஒரு சென்ட்ரல் கமிட்டி மெம்பர்ட்டியோ அல்லது ஒரு மாநில லெவலில் முக்கியமான நிர்வாகிகிட்ட இதெல்லாம் கொடுத்து பேசுங்க. இவ்வளவு ஆதாரங்களை சொல்லுங்க. என்னங்க இவ்வளவு இருக்கு? ஏன் EVM-க்கு எதிராக நம்ம கட்சி எல்லாத்துக்கும் போராடுற கம்யூனிஸ்ட் கட்சி எதுக்கு EVM-க்கு எதிராக போராட மாட்டீங்க அப்படின்னு கேளுங்க. மலுப்பெல்லாம் பதில் சொல்லுவாங்க. சங்கி பதில் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் பதில் சொல்லுவாங்க. அதுதான் எங்களுக்கு கிடைச்ச அனுபவம். அப்ப இவங்க இந்த கட்சியினுடைய தலைமை வந்து முழுக்க யாரு கட்டுப்பாட்டுல இருக்காங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கணும். அப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கே இந்த நிலைமைன்னா மற்ற கட்சிகள் காங்கிரஸ் திமுக மற்ற கட்சிகள் அப்ப இது ஒரு கான்ஸ்பிரசி. இதுல மக்கள் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது ஒரு சதி. ஆக்சுவலா சுதந்திரம் அடைஞ்சு நமக்கு ஒரு ஓட்டுரிமை கிடைச்சிருச்சு, ஒரு சமத்துவம் ஓரளவுக்கு பொலிட்டிக்கல் சமத்துவம் எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு. இது வந்து இந்த ஆரிய பார்ப்பன கும்பல் அவன கையில தான் பவர் இருக்கு. அவன் மவுண்ட் பேட்டன் வந்து யார் கையில அதிகாரத்தை கொடுத்துட்டு போனான்? கவர்னர் ஜெனரல் யாரு? மவுண்ட் பேட்டனுக்கு அடுத்து ராஜாஜி கையில தான் கொடுத்துட்டு போனான். பிராமணர்கள் கையில ஆரிய பிராமணர்கள் கையில தான் கொடுத்துட்டு போனான். காங்கிரஸ் கட்சின்றது எனக்கு பாப்பா கையில தான் இருந்துச்சு, பாப்பாங்களுடைய கையில தான் இருந்துச்சு. அவனுகிட்ட தான் கொடுத்துட்டு போனான் இந்தியாவை. அவனுங்க தங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த சிஸ்டத்தை உருவாக்கி கொண்டு வந்துட்டு இருக்கானுங்க. ஒட்டுமொத்தமா அவருடைய பார்ப்பன சர்வாதிகாரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணதான் அவருடைய நோக்கம். அதுக்கு வந்து அவங்களுக்கு தடையா இருக்கிற இந்த ஓட்டுரிமை. இந்த ஓட்டுரிமை அவங்களுக்கு தடையா இருக்கு. அவங்களுக்கு அவ்வளவு எரிச்சலா இருக்கு. சாதாரண மக்கள் கீழே வரைக்கும் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் வரைக்கும் சமத்துவம், மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாரும் சமம், எல்லாருக்கும் ஒரு ஓட்டு தான், ஒரு ஓட்டுக்கு ஒரு மதிப்பு தான், எல்லாம் சேர்ந்து இவங்க ஓட்டுல தான் அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்ற இந்த சிஸ்டம் வந்து இவங்களுக்கு அவ்வளவு எரிச்சலா இருக்கு. எப்படா அதை காலி பண்ணலாம் சொல்லி அப்போல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது சுதந்திரம் அடைஞ்சு அந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவங்க, அதுக்கான அதுல முன்னாடி நின்றவங்கள நிறைய பேர் உயிரோட இருந்த காலகட்டம் வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கிறாங்க. 70கள் வரைக்கும் காந்தி அப்பயே முடிச்சிட்டானுங்க, நேதாஜி அதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டானுங்க, பகத்சிங் சுதந்திர போராட்டத்தில் அப்பயே வெள்ளக்காரனோட சேர்ந்து முடிச்சிட்டானுங்க, அம்பேத்கர் அதுக்கு பிறகு காலி பண்ணிட்டானுங்க 56ல. அந்த காலகட்டத்தில் மிச்சம் இருந்த பகத்சிங்குடைய வாரிசுகள் நிறைய பேர் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருந்தாங்க. அவங்க இன்ஸ்பிரேஷன் வந்தவங்க. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியிலே காந்தியுடைய அந்த இன்ஸ்பிரேஷன் வந்தவங்க, உண்மையான சுதந்திர போராட்ட உணர்வு இருந்தவங்க அன்னைக்கு வந்து காங்கிரஸ் மாதிரியான கம்யூனிஸ்ட் மாதிரியான கட்சிகள் இருந்தாங்க. அதான் அன்னைக்கு இந்தியா பூரா இருந்த கட்சிகள், அன்னைக்கு மாநில கட்சிகள் அதுக்கு பிறகுதான் உருவாகுது. அந்த கட்சிகளுடைய தாக்கம் அளவுக்கு இருந்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் அமைதியா ஏதோ இந்தியா வந்து ஒரு ஜனநாயக பாதையில போகுது, ஒரு இடதுசாரி பாதையில போகுதுன்ற மாதிரி ஒரு வேஷம் கட்டி இருக்காங்க பாப்பன்கள் வந்து. நேர் மாதிரி அவங்க அதுக்கு பயன்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு. ஏன்னா அப்ப சோவியத் ரஷ்யா இருந்தது, இந்தியாவில் ஒரு ரெவல்யூஷன் வந்துடக்கூடாது, ரஷ்யா மாதிரியோ சீனா மாதிரியோ ரெவல்யூஷன் வந்துடக்கூடாது. ஏன்னா அந்த புரட்சியர உணவு இருந்தவங்க எல்லாம், அந்த சுதந்திர போராட்ட ஸ்பிரிட் இருந்தவங்க உயிர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் 50கள் 60கள். அது வரைக்கும் அப்படியே சைலண்டா அப்படியே கொஞ்சம் நகர்த்தி இருக்காங்க. அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க, அந்த ஜெனரேஷன் காலியாக இவனுக்கு வந்து இந்த ஓட்டை காலி பண்றது என்ன வழி? ஓட்டை காலி பண்ணாம இங்க பார்ப்பன சர்வாதிகாரம் வராது. நீங்க சொல்றானுங்க RSS, அது வேற என்ன பிராமண சர்வாதிகாரம், அதை நோக்கி நகர்த்தணும்னா ஓட்டை காலி பண்ணணும். ஓட்டை காலி பண்ணணும், நேரடியாக காலி பண்ணா புரட்சி வரும். மறைமுகமா காலி பண்றதுக்கு ஒரு சூழ்ச்சியா ஒரு கருவியை EVM கருவியை 1970கள்ல யோசிச்சு பிளான் பண்ணி கொண்டு வந்து அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி அதை இப்போ ஃபுல்லா இதாகி காலி பண்ணிட்டாங்க. இப்போ இதுதான் நிலைமை. அப்ப இந்த உண்மைகள் முழுசா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த கட்சிகள் ஏன் பேச மாட்டான், கட்சிகள் ஏன் போராட மாட்டான, போராடவே மாட்டானு. இவனுக்கு எல்லா பேருமே ஆரிய பார்ப்பன கும்பலுடைய அடிமைகள். இந்தியாவில் வந்து ஆரிய பார்ப்பன சர்வாதிகாரத்தை கொண்டு வரதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஏஜென்ட்டுகள். எல்லா கட்சியும் அப்படிதான். அதான் நம்ம கம்யூனிஸ்ட் கட்சிகளே எப்படின்னா மற்ற கட்சிகள் நீங்க பாத்தீங்க. அப்ப இந்த கட்டத்துல நாம மக்கள் செய்ய வேண்டியது என்னன்னா அப்படின்னா வந்து நமக்கான ஒரு கட்சியை நம்ம உருவாக்கணும். இது நம்முடைய உரிமை. நம்முடைய சுதந்திர போராட்டம் நடத்தி நம்முடைய முன்னோர்கள் வாங்கி கொடுத்த உரிமை, ஓட்டுரிமை. அதுதான் இந்த நாட்டில் நமக்குன்னா ஒரு மரியாதை இருக்கு, ஒரு மதிப்பு இருக்கு. நம்ம ஸ்லேவா இல்லாம அடிமையா இல்லாம ஒரு சுதந்திர மனிதனா வாழணும்னா ஓட்டுரிமை நம்மகிட்ட இருக்கணும். அது இந்த மிஷின் காலி பண்ணிருச்சு. அதை திருப்பி நாம எடுக்கணும்னா போராடிதான் எடுக்கணும். நாம தான் போராடணும், மக்கள் தான் போராடணும். அந்த சுதந்திர போராட்ட உணர்வை திருப்பி கொண்டு வரணும். அதுக்கு தான்
தான் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மக்கள் ஒண்ணு சேர்ந்து இந்த உணர்வோட ஒரு சுதந்திர போராட்ட ஸ்பிரிட்டோட நமக்குன்னு ஒரு கட்சி உருவாக்கணும், ஒரு அமைப்பு உருவாக்கணும். இப்ப இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனை வச்சு இப்ப இருக்கக்கூடிய சட்டத்தெல்லாம் திருத்த வேண்டிய அவசியமே கிடையாது. பேலட்ல எலெக்ஷன் நடத்த முடியும். அதுக்கான ஒரு எழுச்சி கிளர்ச்சி மக்கள் இருந்து வரணும். அது மட்டும்தான் ஒரே வழி. அதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு அந்த முயற்சியில வந்து எல்லாரும் வந்து உறுதுணையா நில்லுங்க. கோடிக்கணக்கான மக்களுக்கு இந்தியா பூரா இவிஎம் தூக்கி எறிகின்ற உணர்வு இருக்கு, ஒரு சுதந்திர போராட்ட உணர்வு இருக்கு. அந்த உணர்வை தட்டி எழுப்பி அது ஒரு போராட்டமா மாத்தி நம்ம ஜெயிக்கணும்னா முன்னாடி நிக்கிறதுக்கு ஒரு சரியான டீம் வேணும். அதைத்தான் இப்ப உருவாக்கிட்டு இருக்கோம். அதைத்தான் மக்களுக்கான போராடும் கட்சின்ற பேர்ல அதை ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த முயற்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க.